இதுதான் கூடல் விளாக்ஸ். இனி கலக்க போறோம். வணக்கம். கூடல் விளாக்ஸ் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டு விசேஷங்களும் நம்ம சேனல்ல வர நம்மை தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேயர்களே. நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளத்தில் நேற்று, அதாவது 3/7/2026 இரவு சரியாக 7 மணி அளவில் கூடங்குளம் புனித அன்னம்மாள் ஆலய 10 நாள் திருவிழா ஆரம்பமானது. திருவிழாவின் முதல் நாளில் மாலை 7 மணிக்கு திருக்கொடியேற்றம் மிக சிறப்பாக நடைபெறும். பக்கத்து ஊர்களிலெல்லாம் இருந்து ஆட்கள் வரும். கூடங்குளத்திலும் ஜாதி மதங்களை கடந்து அனைத்து மக்களும் ஒன்று கூடி இந்த கொடியேற்ற விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்வது வழக்கம். அதேபோல் 8ஆம் திருவிழா, 9ஆம் திருவிழா, 10ஆம் திருவிழா என்ற 3 திருவிழாக்களும் மிக சிறப்பாக நடைபெறும். அனைத்து வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் கூட இந்த திருவிழாவிற்கு வருவது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி பிரசித்தி பெற்ற திருவிழா எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். கூடங்குளத்தில் முதலாக நமது ஊரிலேயே ஹோம்மேடாக செய்யப்பட்ட ப்ரௌனி மற்றும் சாக்லேட்டுகளை ஒரு கூடங்குளம் தம்பி விற்பனைக்காக கூடங்குளம் ஆலயத்திற்கு முன்பாக வைத்திருந்தார். டேஸ்டி ஃபுட் சேனல் என்ற யூடியூப் சேனலை, இன்ஸ்டாகிராம் சேனல் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தேவை என்றால் உங்கள் வீடுகளுக்கே ஹோம் டெலிவரி செய்யப்படும் என்றால் நமக்கும் ஒரு சாக்லேட் கொடுத்து சாப்பிட சொல்லி பார்த்தார். அருமையாக இருந்தது. ஆகவே தேவைப்பட்டவர்கள் இவர்களை தொடர்பு கொள்ளவும். தொடர்ந்து அனைத்து திருவிழாக்களும் இருக்கிற மாதிரி மிட்டாய் கடை மற்றும் காலிஃப்ளவர் பக்கோடா, பலூன், விதவிதமான பலூன்கள் மற்றும் காடை முட்டை மற்றும் ஐஸ்கிரீம், பானிபூரி, பிரெட் ஆம்லேட், குலுக்கி சர்பத் என விதவிதமான உணவு தின்பண்டங்கள் வந்திருந்தன. அனைத்து கடைகளுக்குமே மக்கள் விசிட் செய்து அவை ஒவ்வொன்றையும் ரசித்து ருசித்து சாப்பிட்டு விட்டு இந்த கொடியேற்ற விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஒரு கடையில் பிளாஸ்டிக் கப்பில் அன்னாசி பழம் மற்றும் பப்பாளி பழம் மற்றும் மாங்காய் போன்றவற்றை போட்டு ஒரு கப் 20 ரூபாய் என்று விற்று கொண்டிருந்தார்கள். அதையும் பெரும்பாலான மக்கள் வாங்கி சாப்பிட்டு விட்டு ரசித்து கொண்டிருந்தார்கள். அதற்கு அடுத்தில் மாதா கோவில் எதிரில், அம்மன் கோவில் பக்கத்தில் உள்ள ஒரு கடையில் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் மற்றும் காடை முட்டை, பிரெட் ஆம்லேட் போன்ற அனைத்து உணவு வகைகளும் மிக சிறப்பாக இருக்கும். கடந்த வருடமே நாங்கள் அதை ரசித்து சாப்பிட்டோம். காடை முட்டையை ரெகுலராக சாப்பிட்டோம். இந்த முறை வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். அரை மணி நேரம், 1 மணி நேரம் வெயிட் பண்ணாலும் கிடைக்காத மாதிரி அந்த அளவுக்கு அந்த கடையில் மிக அதிகமான கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. ஆகவே நாளை சாப்பிட்டு விடலாம் என்று நாம் அங்கிருந்து கிளம்பி வந்துவிட்டோம். அந்த கடையில் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள், மிகவும் அருமையாக இருக்கும். இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, இருளே சூழ்ந்திடும் அமலனைய மக்களின் தாயே, அழகின் முழுமையை தாயே. இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, இருளே சூழ்ந்திடும் செல்வோம், உன்னை துணையாய் கொள்வோம், என்றும் பாவத்தை வெல்வோம், உன்னை துணையாய் கொள்வோம், என்றும் பாவத்தை வெல்வோம், அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலை மீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின் தாயே, அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலை மீது தாயே. இப்போது 2 சப்பரங்களும் ஊர் முழுவதும் வலம் வந்துவிட்டு அதன் பிறகு
இங்கே கொடியேற்ற விழாவிற்கு வருகை தந்திருக்கும் 20க்கும் அதிகமான ஃபாதர்களை வரவேற்று பிள்ளை கொடிகள் 26 மற்றும் தாய் கொடி 1 அனைத்தையும் ஆலயத்திற்குள் சென்று ஆசீர்வதித்து மீண்டும் கொடியேற்றம் நடைபெறும் இடத்திற்கு அனைத்து கொடிகளையும் கொண்டு வந்து அதற்குரிய இடத்தில் கட்டி கொடியேற்றமானது இன்னும் சில நொடிகளில் ஆரம்பிக்க இருக்கிறது. பாருங்கள், இந்த கொடியேற்ற விழாவை இசையுடன் கொண்டாடுங்கள். நம்முடைய பாதுகாவலில் புனித அன்னம்மாள் சிறப்பாக நம்மை ஆண்டு முழுவதும் காத்து வந்திருக்கின்றார். அந்த நன்றி பெருக்கோடு இந்த ஆண்டு கடவுளுக்கு சிறப்பான விதத்தில் நன்றி செலுத்த நாம் அனைவரும் இணைந்து கொடியேற்றுவோம். இப்போது பட்டொடி பறக்க வான வேடிக்கைகள் முழங்க தாய்க்கொடியானது கொடிமரத்தில் ஏறிக்கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இனி தொடர்ந்து 10 நாட்கள் கூடங்குளத்திற்கு திருவிழா காலம். திருவிழாவை அன்போடும் அமைதியோடும் கொண்டாடுங்கள். அமலனைய மக்களின் தாயே, அழகின் முழுமையின் தாயே. இப்போது மணி இரவு 9:30. கொடியேற்றமும் முதல் நாள் ஜபமும் நிறைவு பெற்றுவிட்டது. ஆனாலும் மக்களின் கூட்டம் இன்னும் அடங்கவில்லை. அனைவரும் அந்த முதல் நாள் கொடியேற்ற திருவிழாவின் நினைவிலேயே அங்காங்கே இருந்து கொண்டு தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஒவ்வொரு திருவிழா கொண்டாட்டத்தின் போதும் முடிவடையும் 10ஆம் நாள் அடுத்த திருவிழா எப்போது வரும் என்று நினைவிலேயே அனைவரும் கலைந்து வீட்டிற்கு செல்வார்கள். அந்த ஒரு நினைவில்தான் நாமும் இப்போது வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். அனைத்து கட்சி தோழர்களும் அவரவர் கட்சி சார்பில் இந்த மாதா கோவில் கொடியேற்றம் மற்றும் திருவிழாக்களுக்கு வருபவர்களை வரவேற்று அங்காங்கே பேனர்கள் வைத்திருந்தனர். என்ன நேயர்களே, இந்த கூடன்குளம் புனித அன்னம்மாள் ஆலய முதல் நாள் திருக்கொடியேற்ற நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் விளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜே. கூடல் விளாக்ஸ் கூடன்குளம். நன்றி, நல்வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.